பைரவி இந்த உன்னை பொட்டு வைக்க சொல்லி நான் கேட்டேனா? நல்லா இருக்கேன் இப்போ. ரொம்ப பல்ல கடிக்காத பைரவி, அப்புறம் வாய் பொக்கையாயிட போகுது. பைரவி என்னைக்குதான் மனசு மாறி இந்த மாதிரி தூக்குச்சட்டியில சாப்பாடு எடுத்து வந்து எனக்கு ஊட்டி விட போறாளோ? இது என்ன பைரவி மாதிரி இருக்கு? இல்ல இல்ல, அவளா இருக்காது. அவ இங்க வர போறா. பைரவி நிஜமாவே இது நீதானா? என்ன இது கெட்டப்பு? வயக்காட்டுல காலையில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு பிடிக்குமேனு நெத்திலி கருவாடு குழம்பும் கஞ்சியும் எடுத்து வந்திருக்கேன். சாப்பாடுலாம் எடுத்து வந்திருக்கேன். நீ எனக்கு ஊட்டி விட. என்ன மாப்பிள்ள, நான் தான் உங்களுக்கு கஞ்சி கொண்டு வந்திருக்கேன். நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? மன்னிச்சிருங்க மாமா. இனிமேல் நான் பைரவியை தான் உங்களுக்கு கஞ்சி கொண்டு வர சொல்லணும். வர வியாழக்கிழமை பைரவிக்கு பிறந்த நாள் வருது. கல்யாணம் ஆகி வர முதல் பிறந்த நாள் இது. நீங்க மறக்க முடியாத மாதிரி பெருசா ஏதாச்சும் அவளுக்கு பரிசு கொடுக்கணும். பைரவிக்கு உண்மையாவே என்ன பிடிக்கலவா? அவ நல்லா படிச்சிருக்கா, பார்க்கவும் ஸ்டைலா இருக்கா. நான் படிக்காதவன், ஆள் பாக்குறதுக்கு காட்டா மாதிரி இருக்கேன். அவளுக்கு எப்படிமா என்ன பிடிக்கும்? இங்க பாருப்பா, ஒருத்தங்களை பிடிக்கிறதுக்கு படிப்பும் அழகும் மட்டும் தேவையில்ல. உன் மனசு பால் மாதிரிடா. உன்னை எப்படி அவளுக்கு பிடிக்காம போகும்? அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆறுமுகம். அதனாலதான் அந்த வள்ளி விஷயத்துல கூட உனக்கு சப்போர்ட் பண்ணா. அவளுக்கு பிடிக்கிற மாதிரி நீயும் கொஞ்சம் நடந்துக்கோப்பா. என்னடா இது, பைரவிக்கு வாங்கின பட்டு புடவையும் டைமண்ட் நெக்லஸையும் என் ரூம்ல வச்ச? இந்த கொண்டு போய் அவகிட்ட கொடு. இல்லம்மா, நான் கொடுத்தா அவ இதை வாங்குவாளா? ஏன்டா வாங்க மாட்டா? இந்த முதல்ல போய் கொடு. எதுக்காக நீ எனக்கு இப்போ கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? நான் என்ன குழந்தையா இந்த கிஃப்ட் எல்லாம் பார்த்து மனசு மாறுறதுக்கு? உனக்காக எவ்வளவு கடை ஏறி இறங்கி இத தேடி செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நீ என்னடானா என்னன்னு கூட பார்க்காம வேணாம்னு சொல்ற? வாங்கிக்கோ பைரவி. நீ என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலும் எனக்கு அது பிடிக்காது. ஏன்னா எனக்கு ஒன்ன சுத்தமா பிடிக்காது. என் அம்மா அப்பாக்காகவும் அன்னபூர்ணி அத்தைக்காகவும் தான் நான் இந்த வீட்டுல இருக்கேன். ஆறுமுகம், எங்கப்பா போயிட்ட? சீக்கிரமா இந்த கேக்க இங்க வை.